ஆளுகின்ற கட்சியை சேர்ந்தவங்க தான் போதைப் பொருள்லாம் வித்தாங்கிறதை நம்ம பார்த்தோம். இப்போ அவ்வளோ போதைப் பொருள் ஏற்கனவே இப்போ வந்து புழக்கத்தில் இருக்கு. பள்ளி மாணவர்கள்கிட்ட கூட வந்து கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் வந்து சகஜமாக புழங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ மொத்தமாக பிடிபடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக காரங்க வந்து கட்சிக்காரங்களுக்கு அதில் தொடர்பு இருந்துச்சு இல்லையா? 2000ங்களோ 3000ங்களோன்னு சொல்லி ராம்நாடு பக்கம்லாம் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா அதில் வந்து திமுக நிர்வாகிகள். இந்த திருட்டு திமுக வந்து ஏதாவது வந்து யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, புரியுதுங்களா? ஆனால் அதையெல்லாம் மீறி வந்து அவர் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா இப்போ காவல்துறையெல்லாம் எடுத்த உடனே வந்து இவங்க ஏவலாளிகளாக இருந்து வந்து வழக்கெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணாங்க. இப்போ அது நடக்காது அப்படிங்கிறதான உண்மை. 12வது படிக்கிற பொண்ணை கெடுத்து கற்பழிச்சு கொண்டிருக்கானுங்க. அதை கேட்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்க உனக்கு துப்பு இல்லை, நீ மற்றதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த மாதிரி ரைட்ஸ் இருக்குன்னு நாங்கள் அந்த அம்மாவுக்கெல்லாம் அதை பற்றி பேசுறது, தமிழ்நாடு மக்களை பற்றியோ தாய்மார்களை பற்றியோ பேசுறதுக்கு அருகதையே இல்லாதவங்க தான் கனிமொழிம்பேன். என்னென்ன பேச்சுனாங்க, ஊரா போய் தெருவா இந்தியாவிலேயே இளம் உதவிகள் பேசுனாங்களா? இப்போ உங்க அண்ணா ஆட்சியில் வந்து டாஸ்மாக் கம்மியாயிடுச்சா, இளம் உதவிகளோட ரேஷியோ குறைஞ்சு போச்சா? வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி அங்க படிக்கிறாங்க. அங்க படிக்கிற அந்த மாணவிக்கு வந்து அரசு மருத்துவரை வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்காரு. ஒரு ஹோட்டலுக்கு வர வச்சு கட்சிக்காரன் 2.5 வயசு குழந்தைய வந்து கற்பழிச்சு கொலை பண்றான், அது தெரியல உனக்கு? எண்ணற்ற பாலியல் துன்புறுத்தல் நடந்துட்டு இருக்கு. என்ன இளம் பெண்கள் முதற்கொண்டு சிறுமிகள் முதற்கொண்டு மூதாட்டி வரைக்கும் உனக்கு அதுக்கெல்லாம் உனக்கு தெரியல. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு வழக்கறிஞர் வைகை ஆனந்த் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பொதுவாக சட்டம் ஒழுங்கு பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம் வீடியோக்குள்ள. என்ன குற்றம் நடந்தது, அந்த குற்றங்களுக்கான காரணமாக என்ன இருக்குதுன்னு சமீபத்தில் கூட மீண்டும் அது தலை தூக்கி வருவா இருக்குது. கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த பிறகும் குற்றங்கள் இந்த மாதிரி கண்டினியூ ஆகுது அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி என்னைக்கு 2021 வந்து பதவிக்கு வந்தாங்களோ அன்னையிலிருந்து இன்றைய வரை இவர்கள் வந்து இந்த போதை கலாச்சாரத்தை பெருக்கி விட்டதன் காரணமாக தான் இன்றளவு நடக்கிறது. ஏன்னா வந்து 24 மணி நேரம் வந்து டாஸ்மார்க்ல சரக்கு கிடைச்சதுங்கிறத பார்த்தோம். அது இப்போ கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுனால இப்போ கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் ஏற்கனவே தமிழகம் முழுவதும் வந்து ஆளுகின்ற கட்சியை சேர்ந்தவங்க தான் போதைப் பொருள்லாம் வித்தாங்கிறதை நம்ம பார்த்தோம். இப்போ அவ்வளோ போதைப் பொருள் ஏற்கனவே இப்போ வந்து புழக்கத்தில் இருக்கு. பள்ளி மாணவர்கள்கிட்ட கூட வந்து கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் வந்து சகஜமாக புழங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஏற்கனவே நிறைய தமிழகம் முழுவதும் வந்து போதை பொருள்கள் வந்து பரவி இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனை ஒட்டித்தான் இன்றளவும் இந்த மாதிரி வந்து பாலியல் இதுக்கு நடக்குது. அதே மாதிரி கொலை குற்றங்கள், இந்த மாதிரி போறவங்க வரவங்கலாம் வெட்டுறது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து தொடர்ந்து நடக்கிறதுக்கு காரணமே இந்த போதைப் பொருட்கள் தான். புரியுங்களா? அதுக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் கான்டாக்ட் வர்றதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து ஒரு 66 வயது மூதாட்டி அவங்க கடையில் டீ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு போய் ஒருத்தன் வெளியே காவலுக்கு நிற்கிறான், ஒருத்தன் உள்ள போய் வந்து பாலியல் வன்புறவு செஞ்சிருக்கான். புரியுங்களா? அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா வயசு 66 வயது மூதாட்டிக்கு புரியுங்க பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கிறாங்க. அது இப்போ நடந்தது கோட் ஆஃப் கான்டாக்டுக்கு முதல் நாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊட்டியில வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி அங்க படிக்கிறாங்க. அங்க படிக்கிற அந்த மாணவிக்கு வந்து அரசு மருத்துவரை வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்காரு. ஒரு ஹோட்டலுக்கு வர வச்சு உனக்கு வந்து உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க, உன் ஸ்ட்ரெஸ்ஸா இது பண்றேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு ஹோட்டல் ரூம்ல பாலியல் வன்புறவு செஞ்சிருக்கிறாரு. அந்த பொண்ணு கத்தி சவுண்டெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் தான் ஹோட்டல்ல இருக்க வேலை பார்க்குறவங்க எல்லாம் ஓடி வந்து பிடிச்சி வந்து போலீஸ் கொடுக்குறாங்க. அதனால இது எல்லாமே தொடக்க புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்கள் தான். புரியுங்களா? அது வந்து தமிழகம் முழுவதும் வந்து அப்படியே ஆறா ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. சார் இப்போ ஏதோ நம்ம குற்றம்னாலே அது திமுக தான் சொல்ற மாதிரி இருக்கு சார். ஏன்னா கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த பிறகும் போதைப் பொருட்கள் இருக்கு, அது புழக்கத்துல இருக்கு, அதுக்கு காரணம் திமுக தான் சொல்றது வந்து லாஜிக். ஏங்க 5 வருஷத்துல வந்து இதே தொழிலா அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்கங்க. புரியுதுங்களா? அந்த 5 வருஷத்துல வந்து இப்போ கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த உடனே இது பண்ண முடியுமா? எங்கெங்க வந்து போதைப் பொருள் வித்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா எல்லா இடத்துலையும் கிராமந்தோறும் வைக்குது. இப்போ தேர்தல் பணியை பார்ப்பாங்களா, மற்றதை பார்ப்பாங்களா, இதுக்கு ஒரு இது பார்ப்பாங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். ஏன்னா இந்த 5 ஆண்டுகளில் வந்து கிராமப்புறம் வரை வந்து பள்ளி மாணவர்கள் கூட வந்து கஞ்சா கிடைக்குதுன்னா அப்போ அதோட நெட்வொர்க் என்னன்னு பாருங்கிறேன். அது 2 நாள்ல வந்து பண்ண முடியாது. 5 வருஷம் அவங்க விதைச்சது இது வந்து.
அது 2 நாள்ல வந்து இல்ல 2 வாரத்துல களை எடுக்கிறதுங்கிறது சிரமம்ங்கிறேன் நான். இப்ப இது வச்சிருக்காங்க அப்படின்னா இதை எதுவும் அதாவது தேர்தலுக்காக தேவைப்படும் அப்படின்ற மாதிரி இப்ப எப்படி ஸ்வீட் பாக்ஸுகள் எல்லாம் தொகுதி வாரியா போறதுக்காக ஏற்கனவே கோட் ஆஃப் கான்டக்ட் வர்றதுக்கு முன்னாடியே பிரிகாஷன் ஆக்டா கொண்டு போய் எல்லாம் டம்ப் பண்ணாங்களோ அது போல இதுவும் நமக்கு தேவைப்படும், ஆட்களுக்கு தேவைப்படும்ன்ற மாதிரி தேவைப்படும் மீன்ஸ் அவங்க தான் தொழிலே அவங்க தானே பண்றாங்க. இப்ப மொத்தமா பிடிபடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக காரங்க வந்து கட்சிக்காரங்களுக்கு அதுல தொடர்பு இருந்துச்சு இல்லையா. 2000ங்களோ 3000ங்களோன்னு சொல்லி ராம்நாடு பக்கம்லாம் பிடிக்கிறது பாத்தீங்கன்னா அதுல வந்து திமுக நிர்வாகிகள் புரியுங்களா. அவங்க ஏற்கனவே பதுக்கி வச்சிருக்காங்கிற அவங்க வியாபாரத்திற்காக. அதுதான் உண்மை. இப்ப இது எலெக்ஷனுக்காக அவங்க பயன்படுங்கிறனால வச்சிருக்காங்களா இல்ல வித்தா மாட்டிக்குவாங்களே சார்? இப்ப கவர்மெண்ட் இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருக்கும் போது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நம்ம ஒரு பேச்சுக்கு சொன்னா கூட பாதுகாப்புன்னு எடுத்துக்கலாம். இப்ப கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு, எல்லாமே அதிகாரம் வேற மாதிரி போயிடுச்சு. இப்ப இவங்க அந்த குற்ற செயல்ல செஞ்சு அவங்க ஈடுபட்டு பிடிபட்டாங்கன்னா இதனுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது பயங்கரமா இருக்குன்றது அவங்களுக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் அது ஒரு பெரிய நெட்வொர்க் அவங்க பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. புரியுங்களா. அவங்களுக்கு வந்து வியாபாரம், புரியுங்களா, அவங்களுக்கு வந்து வியாபாரம். அது வந்து ஒரு வியாபாரம். ஒரு சமுதாயத்தை கெடுத்து கொண்டிருக்கிறோங்கிற துளி கூட வெக்கமே இல்லாமல் வந்து அவங்க கட்சிக்காரங்க தான் அதுல ஈடுபட்டு இருக்காங்க. மாற்றம் ஏற்பட்டா கூட இதை கட்டுப்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம் தான். இல்ல அது பண்ணலாம். ஏன்னா யாரு என்னன்னு சொல்லிட்டு இன்டெலிஜென்ஸ் போலீஸை வச்சு அதுக்குன்னு தனியா இருக்காங்கல்ல வச்சு கண்டிப்பா வந்து ஆட்சி மாற்றம் இருந்தா இவர்கள் எல்லாமே பிடிபடுவார்கள்ங்கிறது தான் உண்மை. ஏன்னா இப்ப ஃப்ரீ ஹேண்டா விட்டுட்டாங்க, அதனால அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரீ ஹேண்டா விட்டதுனால தான் கட்சிக்காரன் எப்படி வேணாலும் சம்பாதிச்சுட்டு போகணும் விட்டதனோட விளைவு தான் இது. வந்து ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தா வந்து அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம்ல. அப்போ வந்து கண்டிப்பா அதெல்லாம் கட்டுக்குள் வரும் அப்படிங்கிறதா உண்மை. இந்த கோட் ஆஃப் கான்டக்ட்ல இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என்ன ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, நேற்று சவுக்கு சங்கர் வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காரு. தமிழகம் காப்போம் சொல்லிட்டு தலைப்புல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. தொடர்ந்து நான் இந்த திருட்டு திமுகன்னு சொல்லல, அவரு அந்த மாதிரி கொள்ளையடிக்கிறாங்க, அராஜகம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பணத்தை கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு அவர் பேசியிருக்காரு. இப்ப இந்த அளவுக்கு மீண்டும் அவர் வீரியமா பேசுறாருன்னா அவர் எதுவும் செய்ய முடியாதுன்ற நிலையில தான் அவர் இருக்காரா? உண்மை. ஏன்னா இப்ப வந்து சவுக்கு மீடியா பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அவருக்கு மட்டும் தொல்லை கொடுக்காமல் வந்து இந்த ஆட்சி வளங்களை பேசி கொண்டிருக்கிறார் ஒரே காரணத்துக்காக அவருக்கு மட்டும் தொல்லை கொடுக்காம அவர்கள் சிறையில போட்டது மட்டும் பத்தாம அந்த மீடியால வந்து வேலை பார்த்த அனைவருக்குமே தொல்லை கொடுத்தாங்க இல்லையா. அது ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணாங்க, இவங்க வீடியோவை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீடியோ விட்டா அடுத்த நாள் வந்து அரெஸ்ட் இல்ல என்கொயரி கூப்பிடுறது. இப்படி டெய்லி வேற யாராவது 2 பேர் அங்க வேலை பார்க்கறவங்க உடனே மாத்தி இது பண்ணா அவங்களுக்கு டார்ச்சர். இந்த மாதிரி பண்ணதுனாலதான் அவர் வந்து சரி நமக்கு தான் பிரச்சனை, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை வருதுங்கிறதுக்காக தான் அவ்வளவு அழுத்தம் கொடுத்தது இந்த திமுக அரசாங்கம். அதனாலதான் நிறுத்தி வச்சிருந்தாரு. இப்ப இந்த அரசாங்கத்துக்கு வந்து பவர் இல்லைங்கிறதுனால கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுனால இப்ப தைரியமா வந்து அவர் பேசுறாருங்கிறது தான் உண்மை. ஏற்கனவே வழக்கு இருக்கு, வீடியோ போடக்கூடாது, இதை பத்தி அதாவது விக்டிம்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லி இருக்குன்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. சோ வீடியோ போடக்கூடாதுன்ற சொன்னது காரணமும் அதுதான். இப்ப இவர் எப்படி வீடியோ போட்டாலுமே அது கோர்ட்ல பாதிக்கிற சட்ட விதிமீறல் அப்படின்றதுக்குள்ள வராதா? இல்ல, அது கோவா கேஸ் தானே சொல்றாங்க. அந்த வழக்குல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட உட்கார்ந்து வீடியோ போடலையே, அவரு தனியா தான் போடுறாரு. தனியா நீங்க எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லல. நீங்க இந்த வழக்குல வந்து எல்லாமே வந்து கோவக்கிஸ்டா இருக்கீங்க, நீங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. புரியுதுங்களா. இது வந்து ஒரு தனியா தானே பேசுறாரு. சட்ட வல்லுநர்களோட அவரும் கலந்து ஆலோசிச்சு எப்படி போடணும்ன்றது வாய்ப்பு இருக்குல்ல. புரியுதுங்களா. அதனாலதான் அவர் தனிப்பட்ட முறையில இப்ப தனியா வீடியோ போடுறாரு. இப்ப நீங்களும் நானும் அவரோட இப்ப வந்து வீடியோ எடுக்கலாம், நம்ம வந்து பேசலாம். ஏன்னா நம்ம அந்த வழக்குல கிடையாது, விதிமீறல் எதுவுமே கிடையாது. கோவக்யூஸ் தானே சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்குல இப்ப அவங்க மாலதி மேலையும் அந்த தம்பி மேலையும் அவங்க எல்லாம் அந்த வழக்குல வந்து பர்டிகுலர் வழக்குல வந்து கோவக்யூஸ்டா இருந்தாங்க. சோ நீங்க உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. புரியுங்களா. இப்ப வந்து அந்த வழக்குல சம்பந்தம் இல்லாதவர் வந்து நேர்காணல் எடுக்கலாம், பேட்டி கொடுக்கலாங்கிறத புதிய மனு பெட்டிஷன் போடலாம்ல சார். இப்ப இவர் மறுபடியும் இந்த மாதிரி வந்து களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில பொய் புகார்களை கூறாரு அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவர்லாம் ஆதாரம் இல்லாம அவர் பேசுறவர் கிடையாது. புரியுதுங்களா. நமக்கு வந்து அவரு நிறைய இதுல பாத்துருக்கோம். அப்படிதானே போடுவாங்க பொய் புகார். நீதிமன்றத்துல வந்து புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய, வெற்றியை பாதிக்கக்கூடிய அப்படின்ற மாதிரி தேர்தல் கமிஷன் கோட் ஆஃப் கான்டக்ட்ல என்ன போட்டிருக்குன்னா, தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாது, மதம் சார்ந்து இருக்கக்கூடாது, ஜாதி சார்ந்து இருக்கக்கூடாதுங்கிறதான் இருக்கு.
நீங்க பண்ண ஊழலையே சொல்லக்கூடாதுன்னு எதுவுமே இல்ல, புரியுதுங்களா? அதனால தாராளமா சொல்லலாம். கோட் ஆஃப் கான்டக்ட்லயே வரும் இல்ல. அதாவது ஒரு அரசியல் கட்சி வந்து எந்த மாதிரியான பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்கல்ல. அதுல மதம் சம்பந்தமாகவோ ஜாதி சம்பந்தமாகவோ தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாதுன்னு அதுல இருக்கே தவிர நீங்க பண்ண ஊழலே சொல்லாம இருக்கிறதுலாம் அதுல எதுவுமே கிடையாது, புரியுதுங்களா? அதனால தைரியமா பேசலாம் அப்படிங்கறதான் உண்மை. சார், பழைய விஷயங்கள் ஏதாவது பழைய கேஸ்ல நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கோட் ஆஃப் கான்டக்டுக்குள்ள அது தடையா இருக்குமா, இல்ல தமிழக அரசுக்கான அதிகாரம் அது உண்டா? ஏதாவது பழைய கேஸ் 2 வருடங்களோ 4 வருடங்களோ அதுக்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறத பாக்குறேன் நான் வந்து. ஏன்னா இப்ப காவல்துறையும் சரி அரசாங்கமும் முற்றிலும் தேர்தல் கமிஷன் கண்ட்ரோல்ல போயிடுச்சு, புரியுதுங்களா? இஷ்டத்துக்கு வந்து மாதிரி காலையில என்கொயரி கூப்பிடுறது, நைட் அரெஸ்ட் பண்றதுங்கிறதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறதா உண்மை. இப்போ டிஜிபி அப்படின்றது பொறுப்பு டிஜிபி தான் என்ன இருக்காரு. மேபி கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு அரசு நியமிச்சிச்சு அப்படின்னா தமிழக அரசு முதலமைச்சருடைய கமாண்ட் அதிகாரம் அத்தாரிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சார் குறையுமா? இல்ல இருக்கவே இருக்காது. இப்ப அடுத்து புதிய அரசு வர்ற வரைக்கும் அவர் வந்து காபந்து முதல்வர் தான், அவருக்கு எந்த அதிகாரமுமே கிடையாது அப்படிங்கிறத. இப்போ ஒரு கலெக்டர் கிட்டயோ இல்ல ஒரு டிஜிபி கிட்டயோ பேசுறாருன்னா ரிக்வெஸ்டா வேணா வைக்கலாங்களா? அவ்வளவுதான். கமாண்டா பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதுதான் அதுல விஷயம். இன்னொன்னு, இந்த டிஜிபி தேர்வு வந்து நிரந்தர டிஜிபி தேர்வு கூட 20ஆம் தேதிக்குள்ள நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு செய்தி வந்திருக்கிறத பாக்குறோம். இப்ப இந்த சவுக்கு விஷயத்துல திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன், அவங்க தரப்பு வக்கீலா இருந்தா நீங்க என்ன ஆப்ஷன் கொடுப்பீங்க? அது ஏதாவது இருக்கா? என்ன ஆப்ஷன் இருக்கு? கொள்ளையடிக்கிறது பேசிட்டு இருக்கிறாரு, அது என்ன ஆப்ஷன் இருக்கு? தடுக்கணும்ல சார், வெற்றியை பாதிக்கிறாருல சார். நான் என்ன சொல்றேன், இவங்க வந்து தொடர்ந்து வந்து சார் உண்மையா பொய்யாங்கிறதுக்கு நான் 2வது போயிடுறேன். இவர் பேசுறத ஆஃப் பண்ணும். இப்ப இது வரைக்கும் செஞ்சது அதுதான். இவர் பேசினாலே ஆபத்து. ஐயோ வந்துட்டாங்களே, நேத்தே மறுபடியும் ரிட்டர்ன்ல மாதிரி போட்டு பயங்கரமா பிளாஸ்ட் பண்றாங்க. இப்போ ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கிறவங்களுக்கு இது எரியிறத்தியில நெய்ய ஊத்துற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப இவருக்கு தடுக்க வேண்டியது முதல்ல செய்யவே ஆமா பெட்ரோலே ஊத்திட்டு இருக்காரு, இல்லாத பெட்ரோலே கொண்டு வந்து ஊத்துறாங்க. இப்ப அதை தடுக்கிறதுக்கான ஆப்ஷன் ஏதாவது திமுக இருக்கா? ஏதாவது இந்த திருட்டு திமுக வந்து ஏதாவது வந்து யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, புரியுதுங்களா? ஆனா அதையெல்லாம் மீறி வந்து அவர் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா இப்ப காவல்துறையெல்லாம் எடுத்த உடனே வந்து இவங்க ஏவலாளிகளாக இருந்து வந்து வழக்கெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணாங்க. இப்ப அது நடக்காது அப்படிங்கிறதான உண்மை, புரியுதுங்களா? அதனால அவர் வந்து தொடர்ந்து பேசிக்கொண்டு தான் இருப்பார். இந்த அவல ஆட்சியை பத்தி எடுத்து கூறிக்கொண்டு தான் இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பேசக்கூடிய விஷயங்கள்ல இருந்து ஏதாவது எடுக்க முடியுமா சார்? இப்ப என்னன்னா ஊழலை பத்தி பேசுறாரு, ஏதாவது பண்றாரு அப்படின்னா இது வந்து கோட் ஆஃப் கான்டக்ட்ல வேற மாதிரியான விஷயங்கள் எடுத்து புதுசா கேஸ போட்டு அது மேல நடவடிக்கை வாய்ப்புகளே இல்லைங்கிறேன். ஏன்னா நான் அபாண்டமான ஒரு இதுதான் சொல்லக்கூடாது. இப்போ இந்த துறையில இந்த மந்திரி வந்து இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிதானே நம்ம ஓட்டு கேட்போம். இந்த மாதிரி டாஸ்மார்க்ல ஊழல், மணல்ல ஊழல், இதுல நகராட்சி துறையில ஊழல்னு சொல்லி எல்லாம் நடந்தது தானே, புரியுதுங்களா? அதை பேசுறதுக்கு என்ன இருக்கு, புரியுதுங்களா? ஒரு அரசாங்கம் 5 வருஷம் அவல அரசாங்கம் நடத்தி இருக்கிறாங்க, ஆட்சி நடத்தியிருக்காங்க. அந்த ஆட்சி எந்த மாதிரியான ஒரு அவலமான ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சின்னு சொல்லிட்டு இதுதானே வந்து மக்கள் மத்தியில எடுத்துட்டு போவோம். இதுல நீங்க என்ன வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிறத பாக்குறேன், புரியுதுங்களா? அதனால வந்து அதெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறதா உண்மை. நானா வீழ்வேன் விரைவில் வருகிறேன்னு சொல்லி போட்டு ஏற்கனவே எக்ஸ் வலைதளத்துல எல்லாம் போட்டிருந்தாரு. இப்ப இது என்னன்னா, இவர் மட்டும் இல்லாம இன்னும் வேற பத்திரிகையாளர்களும் பாதிக்கப்பட்டார்கள். பத்திரிகையாளர் வாராகி அவங்க மேல நிறைய பேர் ஏர்போர்ட் மூர்த்தி மேல கூட ஒரு குண்டாஸ் போடப்பட்டிருக்கு. அவரும் அதை உடைச்சிட்டு வந்திருக்காரு. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப இவங்க எல்லாமே ஃப்ரீ பேர்ட் ஆயிட்டாங்களா? கோட் ஆஃப் கான்டக்ட் இருந்தோன்னு ஃப்ரீ பேர்ட் ஆயிட்டாங்க. இவங்க எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்களா? தனக்கு என்ன நடந்தது, வழக்கை வைத்து அதிகாரத்தை வைத்து தனக்கு என்ன நிகழ்த்தப்பட்டதுன்றத சொன்னா அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு வராதா? பாதிப்பு வரவே வராது. ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டவர்களுங்க, அவங்க என்ன மாதிரி பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறத சொல்றதுல என்ன இருக்கு, புரியுதுங்களா? அதாவது நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இருக்குன்னா வந்து அந்த வழக்கு சார்ந்து அந்த நீதிமன்றத்தை சார்ந்து தான் நீங்க எதுவும் பேசக்கூடாது. இவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க, சிறையில என்ன மாதிரி கொடுமைகள் அனுபவிச்சாங்கன்னு சொல்றதுல என்ன இருக்கு உங்களுக்கு, புரியுதுங்களா? அதாவது இந்த திமுக காரங்க எப்ப பார்த்தாலும் ஊடக சுதந்திரம் நாங்க தான் கொடுக்குறோம், நாங்க தான் வாய்களே பேசுவாங்க. ஆனா இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில வந்து இவங்க ஆட்சியை பத்தி விமர்சனம் பண்ணா எத்தனை வந்து செய்தியாளர்கள் வந்து இந்த மாதிரி ஊடகவியலாளர் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னு பாக்குறோம். சவுக்கு சங்கர்ல இருந்து வராகி, ஏர்போர்ட் மூர்த்தி, கிஷோர் சாமி பாத்தீங்களா, இந்த மாதிரி எண்ணற்றவர்கள். அதாவது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது, தெரியாம எத்தனை பேரை மிரட்டி இருப்பாங்க, இது ஆட்சியா நடந்தது. நான் கேட்கிறேன், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் அவங்க வந்து கையில போட்டுக்கிட்டு சரி நாட்டில் நடக்கிற உண்மையை பேசுவோம், அவலங்களை பேசுவோம், நம்ம யூடியூப் சேனல்ஸ்காரங்க பேசுனா கூட அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கறது, அதையும் மீறி பேசுறோம்னா பொய்யான வழக்குகளை போடுறது, இந்த மாதிரி தானே இந்த 5 வருஷம் நடந்தது.
அப்படிங்கிறத தானே பார்க்குறோம். அதனால இவங்க வந்து செய்தித்துறைக்கு வந்து நாங்கள் தான் சுதந்திரம் கொடுத்தோம், நாங்கள் தான் இது பண்ணோம், நாங்கள் ஃப்ரீ பேர்டாக விட்டோம், கருத்து சுதந்திரம் தலையிடவில்லைன்னு சொல்றதுக்குலாம் அருகதையற்ற ஆட்சியை தான் நடத்தி இருக்கிறாருங்கிறது தான் உண்மை. இப்ப இந்த டைம்ல கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கக்கூடிய அதாவது அமுல்ல இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பேசக்கூடிய வார்த்தைகளை வைத்து அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அது எந்த அரசா வேணா இருக்கலாம், அப்போது இந்த காரணமா வச்சு வழக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது விடியாட்சி வராது, கண்டிப்பா வந்தா வந்து பண்ணுவாங்க, ஆனா வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. புரியுதுங்களா? ஏன்னா இந்த 5 ஆண்டு காலம், அதாவது நான் தமிழகம் அப்படின்னு ஒரு ஸ்டேட் உருவானதுல இருந்து இவ்வளவு ஒரு அவலமான ஆட்சியை வந்து மக்கள் பார்க்கவில்லை அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி 2001 இருந்து 2026 வரைக்கும் நடந்த ஆட்சி தான் தமிழக வரலாற்றிலேயே மிக கேவலமான ஒரு ஆட்சின்னு நான் சொல்லுவேன். சார், பொதுவா முன்னாடியே வந்து ரொம்ப வீரியமா பேசினாரு சவுக்கு சங்கர். இப்போ அவரு நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த அடிபட்ட பாம்பு கடிக்காமடான்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி அது சிங்கம் மாதிரி கர்ஜித்து கொண்டிருக்கிறாரு. இன்னும் அடுத்தடுத்து ஒரு ஆதாரத்தோட ஒரு பெரிய விஷயத்த, ஒரு ஸ்கேமையோ அல்லது ஏதேனும் ஒரு உரையாடலையோ அவர் ஏதாவது வெளியிடும் பட்சத்துல அது எந்த மாதிரியான தாக்கத்தை, பாதிப்பை திமுகவுக்கு ஏற்படுத்தும்? கண்டிப்பா தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா ஏற்கனவே இடி வந்து பல வழக்குகள்ல வந்து ஆதாரத்தோட இது பண்ணியிருக்கிறது நம்ம பார்த்தோம். எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா குடிநீர் வழங்கல் நகராட்சி துறையில வந்து KN நேரு அவர்களும் உறவினர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் வந்து திட்டத்திட்ட 2000 கோடிக்கு மேல வந்து ஒரு வருடத்தில் மட்டும் ஊழல் புரிந்ததுங்கிற பார்த்தோம். அதுவெல்லாம் ஆதாரப்பூர்வமாக தானே இருக்கு. அது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்து நிலுவையில் இருக்கு. புரியுதுங்களா? இன்னும் அடுத்த வாரம் வந்து லிஸ்ட்ல வரும். ஏன்னா வந்து சென்னை தலைமை அமர்வு வந்து 2 வாரம் அவங்க டைம் கேட்டிருந்தாங்க, 2 வாரத்தில் டைம் கொடுத்துருக்காங்க. அது அடுத்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி போய் வந்து அங்கே வந்து பதில் சொல்லி ஆகணும், எஃப்ஐஆர் போடாததுக்கு காரணம் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி எண்ணற்ற வழக்குகள் இருக்குல்ல. ஒரு சில வழக்குகள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து தடை வாங்கியிருக்காங்க. அது எல்லாமே வந்து தடை விலக்கப்பட்டுச்சுன்னா அந்த வழக்குகள்லாம் அவங்களை எதிர்கொண்டு தானே ஆகணும் அப்படிங்கிறதான உண்மை. அந்த மாதிரி அவர்கிட்ட வந்து எவ்வளோ ஆதாரங்கள் இருக்கு, இன்னும் எவ்வளோ ஆதாரங்கள் வச்சிருக்காரு, எந்தெந்த துறையில் வச்சிருக்காரு நமக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா அவருக்கு நிறைய ஆதாரங்கள் வந்து கிடைக்குது அவருக்கு வந்து. கட்சிக்காரங்களே கொடுக்குறாங்க. இந்த மந்திரி அந்த மந்திரி பிடிக்கலாம் அவர் கொடுக்குறாரு, இவங்க அவங்க பிடிக்கலாம் அவங்க கொடுக்குறாங்க. அதனால ஏகப்பட்ட ஃபைல் கண்டிப்பா வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது ஒவ்வொரு பாமா போடுவார் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்கிறேன். கரூர் சம்பவம் சார், 41 பேர் மரணமும் அது விஜய் விசாரிக்கப்பட்டு கொண்டிருப்பதும் நம்ம அறிந்தது. செந்தில் பாலாஜி அவர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன மட்டும் அழைக்கிறாங்கன்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. இப்போ இந்த விஷயத்துல ஏதேனும் அடுத்த கட்ட நகர்வா நடவடிக்கை? என்னை மட்டும் கூப்பிட்டாங்கிறதுக்கு 20 ரூபா வந்து இன்னும் 2 மந்திரிலாம் வந்தாங்க, அவங்களாம் கூப்பிடலன்னு சொல்லிட்டு அவங்க மந்திரியிலே கோத்து விடுறாரா? உலகமாக நடிகர் இருக்காருல்ல, அப்புறம் மாரத்தான் மந்திரி இருக்காருல்ல, அவங்களாம் நைட்டோட நைட்டா போனாங்கல்ல. அமைச்சர் அன்பில் மகேஷையும் அமைச்சர் மாசுவையும் சொல்றீங்க. நல்லா நடிச்சாரு இல்லைங்க, நடிகருக்கும் இது பண்ணல, மாரத்தான் மந்திரிக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, தேம்பி அழுகு தெரிஞ்சுது. உன் கட்சிக்காரன் 2.5 வயசு குழந்தைய வந்து கற்பழிச்சு கொலை பண்றான், அது தெரியல உனக்கு? எண்ணற்ற பாலியல் துன்புறுத்தல் நடந்துட்டு இருக்கு. என்ன இளம் பெண்கள் முதற்கொண்டு சிறுமிகள் முதற்கொண்டு மூதாட்டி வரைக்கும் உனக்கு அதுக்கெல்லாம் உனக்கு தெரியல? அதுக்கெல்லாம் ஒரு துக்கம். நீ வந்து பள்ளி கல்வித்துறை மந்திரி, +2 படிக்கிற ஒரு பொண்ணு வந்து விளாத்தி கூடத்துல வந்து எக்ஸாம், அது 10th படிக்கிறப்ப 495 மார்க் எடுத்திருக்கு. அவ்வளவு நல்ல பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு. அங்க வந்து இதெல்லாம் கழிப்பிடம்லாம் அவங்க வீட்டுல இல்ல. சரி படிச்சு முடிச்சுட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி போய் சிறுநீர் கழிக்க போலான்னு சொல்லிட்டு இதுக்கு போயிருக்காங்க. 12வது படிக்கிற பொண்ணை கெடுத்து கற்பழிச்சு கொண்டிருக்கானுங்க. அதை கேட்கறதுக்கு உனக்கு துப்பு இல்ல, அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்க உனக்கு துப்பு இல்ல, நீ மற்றதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த மாதிரி ரைட்ஸ் இருக்குன்னு நான் கேட்கறேன். ரிப்போர்ட் வந்துச்சு சார் இருக்கு. இந்த நிமிடம் வரை வந்து எதுவுமே பண்ணல. புரியுங்களா? அதுதான் கேட்கிறேன். இன்னும் அதுக்கு இந்த அம்மா முட்டு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த ஊர் MP மக்களவை உறுப்பினர் என்ன முட்டு கொடுக்குறாங்க. இல்ல இன்னும் வந்து உடல்கூறு ஆய்வு வரல, வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவோம். எல்லாம் அந்த மாதிரி பொண்ணு தானே நான் கேட்கிறேன், அந்த மாதிரி பொண்ணு தானே. இதே மணிப்பூர்ல நடக்குது, அங்க நடக்குது, இங்க நடக்குது. சென்ற அதிமுக ஆட்சியில என்ன ஆட்டம் போடுச்சு இந்த அம்மா வந்து, என்ன ஆட்டம் போடுச்சு. நடவடிக்கை எடுக்கணும். அது எப்படி போன தடவை இப்படிதான் பண்ணாங்களா நான் கேட்கிறேன். இதுவே போன ஆட்சியில தான் கேட்கறாங்களா? தினந்தோறும் நடக்குதுங்க, தினந்தோறும் நடக்குது. என்ன அழுத்தம்? என்ன மயிர்கள் வந்து வரி விடுவீங்களா உங்க அண்ணனுக்கு? அவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்கு. ஒரு +2 படிக்கிற மாணவிக்கு, இதில் நாமக்கல் பக்கத்துல பாக்கணும்னா 7 வயசு மாணவி குழந்தை. இப்ப சொன்னோம்ல முன்னாடி 66 வயது மூதாட்டி சேலத்துல, மருத்துவக் கல்லூரி மாணவி ஊட்டியில.
தினந்தோறும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க கூட அங்கேயே நடந்துகிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி ஆட்சி தாங்க அவங்க பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? இதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க. என்ன அந்த அம்மாவுக்கெல்லாம் அந்த பத்தி பேசுறது, தமிழ்நாடு மக்களை பற்றியோ தாய்மார்களை பற்றியோ பேசுறதுக்கு அருகதையே இல்லாதவங்க தான் கனிமொழியுமே. என்னென்ன பேச்சுனாங்க, ஊர் ஊரா போய் தெரு தெருவா இந்தியாவிலேயே இளம் உதவிகள் பேசுனாங்களா? இப்போ உங்க அண்ணா ஆட்சியில வந்து டாஸ்மாக் கம்மியாயிடுச்சா, இளம் உதவிகளோட ரேஷியோ குறைஞ்சு போச்சா? புரியுதுங்களா? ஒரு பொள்ளாச்சி வச்சுட்டு என்ன ஆட்டம் போட்டாங்க. அப்ப கூட பொள்ளாச்சி விஷயத்துல வந்து சிபிஐ விசாரணை உத்தரவிட்ட வந்து அண்ணன் எடப்பாடியார். இவங்க எத்தனை கேஸுக்கு போட்டாங்க? புரியுதுங்களா? இந்த அண்ணா நகர்ல ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டப்ப காவல்துறையில வந்து இது பண்ணல. அது வந்து சென்னை உயர் நீதிமன்றம் வந்து சிபிஐ உத்தரவு போட்டதுக்கு வந்து 50-60 லட்சம் வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்து சிபிஐ என்கொயரி வேணான்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் பண்ணாங்களா இல்லையா? அப்ப இவங்க பெண்களை பத்தி பேசுறதுக்கோ மாணவிகளை பத்தி பேசுறதுக்கோ என்ன அருகதை இருக்கு கனிமொழி அவர்களுக்கு நான் கேட்கிறேன். பொதுவா இந்த 5 ஆண்டுகள் நடந்த அந்த பாலியல் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மட்டும் மக்கள் மறக்காம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது தான் ஒரு பத்திரிகையாளருடைய பணியாக இருக்குது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்பு. மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேர்களே.